ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு 2 விதமான ஒரு மில்லட்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பு கூட பாசி பயிறு சேர்த்து ஒரு ஹெல்த்தியான டிஃபன் பார்க்கலாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். கம்பை இந்த மாதிரி பேனுக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுக்கும்போது கம்பு நமக்கு நல்ல வாசனை வரும். ரொம்ப அதிக நேரம் வரைக்கும் வேணாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். மெஷர் பண்ண கப்லையே 1/2 கப் அளவுக்கு பாசி பயிறு எடுத்துக்கலாங்க. பாசி பயிரையும் சேர்த்து அதோட கலர் இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த கம்பையும் பாசி பயிரையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேணாம். கொஞ்சம் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் நரன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதே மிக்சி ஜார்லையே நம்ம ஊற வச்ச பயறு வகைகளையும் சேர்த்துக்கலாம். பயறு, உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அதையும் இந்த மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் கூட கூடையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையுமே ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு நரன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட இப்போ அரைச்ச இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பைண்டிங்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். இந்த மாவு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு கொஞ்சம் லூஸான மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிடலாம். மாவை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாகவோ நீல வாக்குலையோ பிடிச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இப்போ இது வேகட்டும். இதுக்கு ஒரு சட்னி பார்த்துடலாம். தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 2-3 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இல்லை கை நிறைய மல்லி இலை, கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நமக்கு தேவைப்பட்டால் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். தாளிப்பு கொடுக்கலினாலுமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடில் நமக்கு இந்த கம்பு பாசிப்பயிறு சேர்த்த ரெசிபியும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ண இந்த தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சுட சாப்பிட ட்ரை பண்ணிங்க. கொஞ்சம் சூடு ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாவு வச்சு நம்ம அடை மாதிரி கூட தட்டி எடுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக பசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் கையில் தண்ணி தெளித்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் விட்டு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த பாசிப்பயிறு கம்பு சேர்த்த அடை கூட ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பயிறு கம்புமே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கம்பு அப்படின்னாலே நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருளுங்க. நம்ம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டயபெட்டிஸுக்கு, வெயிட் லாஸுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை அரிசி கூட ராகி சேர்த்து ஒரு ஸ்டஃப்லாம் உள்ளே வச்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி முழு ராகி எடுத்துக்கலாம். மெஷர் பண்ண அதே கப்புலையே 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். மினிமம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக அரைக்க முடியும். இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி
ராகியை அரைக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சாதாங்க அரைக்க முடியும். இல்லைன்னா ராகி நமக்கு அரைப்படாது. அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கையை வச்சு கலந்து விடும்போது நமக்கு ஈஸியாகவே மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம ராகி ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் மேலே அந்த ப்ரௌன் கலராக அந்த ஷேடு வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஹெல்த்தியான பேட்டர் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த ராகியெல்லாம் நம்ம புளிக்க வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்பு சூடுலாம் தட்டாதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஊற வச்சு புளிக்க வச்சு மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவு வச்சு நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாதிரி கூட இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம், அருமையாக வரும். நல்லா எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ராகி ரெசிபிலாம் செய்யும்போது மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ரெசிபியை செய்ய ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்டஃப்பு வச்ச ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி நான் மசிச்சு எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்க வேணாம், புளிப்பு தன்மை இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவு சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்வோங்க, அதே மாதிரி தான் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளரை விட கொஞ்சமாக தண்ணி, பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு எடுத்தோன்னா இந்த ஸ்டஃப்டு மசாலா ரெடி ஆகிருச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி சுருளை கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு தோசை கல்லுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இது மேலேயே மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஸ்டஃப்டு ராகி திணை அரிசி தோசை ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக தோசை இட்லியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண ஒரு பேன் கேக் மாதிரி கூட அவங்க சாப்பிடுவாங்க. சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி கெச்சப்லாம் கூட வச்சு கொடுக்கலாங்க. கெச்சப்பில் அந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாவை வச்சு நம்ம பணியார மாதிரி கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. மாவை இந்த மாதிரி பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் மாவை வச்சு நம்ம இதை பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நல்லா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே நெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து இல்லை 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஸ்டஃப்டு பணியாரம் ரெடிங்க. இந்த மாதிரி பேன் கேக் மாதிரி செய்யலாம், பணியாரம் மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம கடைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு மசாலா தோசை மாதிரி கூட இதை நம்ம ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை உள்ளே சேர்த்து நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த தோசை கூட ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட விருப்பம் தாங்க. நம்ம எப்படிலாம் செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மில்லட்ஸையும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுங்க. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.